எப்பொழுதுமே கல்வியை முறையாக கற்றவர்களிடத்தில் இருந்து மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும். இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா ஒரு அறிஞர், ஒரு இமாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னஹாதல் இல்ம தீனுன், இந்த அறிவு என்பது மார்க்கமாகும். அறிவு என்பது மார்க்கமாகும். ஃபந்துர், நீங்கள் அந்த அறிவை யாரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒருமுறை பாருங்கள். அறிவை யாரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று இமாம் சீரின் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அறிவை யாரிடமிருந்து கற்க வேண்டும் என்றால் அந்த துறை சார்ந்து அதை கற்றவர்களிடத்திலிருந்து படிக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களுக்கு வியாக்கியானம் செய்கின்ற பொழுது அல் குர்ஆனுக்கு தகுதி வாய்ந்தவர்கள், வியாக்கியானம் செய்வதற்கு பொருத்தமானவர்களுடைய வியாக்கியானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிமொழிகளுக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது நபிகளாருடைய அந்த சுன்னாக்களுக்கு எப்படி வியாக்கியானம் செய்ய வேண்டுமோ, அதற்கு என்னென்ன கலைகள் இருக்க வேண்டுமோ, அதற்கு என்னென்ன அடிப்படை அறிவுகள் தெரிந்திருக்க வேண்டுமோ, அந்த அடிப்படை அறிவுகளை தெரிந்தவர்களிடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை படிக்க வேண்டும். அதை பற்றி சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தாலா சூரா மாயிதாவின் 15-16 வசனங்களில் இப்படி சொல்கிறான்: கத்ஜாக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன், நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து தெளிவான வெளிச்சம் வந்திருக்கிறது, தெளிவான வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை நபிகளாருக்கு இறக்கி இருக்கிறான். தெளிவான வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறது, தெளிவான நூர் வெளிச்சம், அந்த வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபா ரிதுவானஹு, அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு யாரெல்லாம் இந்த வேதத்தை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு சுபுல சலாம், ஈடேற்றம் தரக்கூடிய பாதையை அல்லாஹ் காண்பிப்பான். அல் குர்ஆனில் இருந்து யாருக்கு நேர்வழி கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும் என்றால் இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வினுடைய திருப்தியை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் என்ன எதிர்பார்ப்போடு, என்ன நாட்டத்தோடு, என்ன நோக்கத்தோடு குர்ஆனுடைய வசனங்களை சொல்லுகிறானோ அந்த நோக்கங்களை சரியாக புரிந்து அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு யாரெல்லாம் இந்த குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தன் சுபுல சலாம், ஈடேற்றமான சொர்க்கத்தின் பக்கம் மக்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு பாதையை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக காண்பிப்பான். அப்ப குர்ஆனுக்கு தவறான விளக்கங்களை சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அல்லாஹ் என்ன நோக்கத்துக்காக இந்த குர்ஆனை சொல்லுகிறானோ, அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலம் எந்த நோக்கத்தை இந்த மக்களிடம் நிறைவேற்ற விரும்புகிறானோ அதற்கு மாற்றமான விளக்கங்களை, அதற்கு மாற்றமான கருத்துக்களை வைக்கின்ற பொழுது நமக்கு நேர்வழி கிடைக்காது. அந்த குர்ஆனின் மூலம் நமக்கு நேர்வழி உண்டாக மாட்டாது என்பதை இந்த திருமறை வசனம் அழகாக சொல்லுகிறது. அப்ப இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய நோக்கத்தை புரிந்து என்ன நோக்கத்துக்காக இதை இறக்கி இருக்கிறான், இந்த வசனத்தின் மூலம், இந்த வசனத்தை படிப்பதன் மூலம் இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதோ அந்த நோக்கத்தை சரியாக புரிய வேண்டும். அந்த நோக்கத்தை யாரால் புரிய முடியும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புரிய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்தவர்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வ அன்ஸல்னா இலைக்க ஸிக்ர, நபியே உங்களுக்கு நாம் வேதத்தை இறக்கி இருக்கிறோம். எதற்காக? லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு நீ தெளிவுபடுத்துவதற்காக. மானுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு எது இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. இந்த விஷயத்தில் ஒரு செய்தி நமக்கு